மார்கசீர்ஷ மாகாத்மியம் மார்கழி மாத மகத்துவம் 16ஆம் அத்தியாயம். ஸ்ரீமத் பாகவதத்தின் மகத்துவம். ஸ்ரீ பகவான் கூறலானார், 4 முகம் கொண்டவரே, பிரம்மதேவரே, தியானத்தை கேளுங்கள். மகிழ்ச்சியான மனதுடன் தருகிறேன். அதை கேட்பதன் மூலம் ஒரு மனிதன் பூமியில் நல்ல அதிர்ஷ்டத்தை பெறுகிறான். தியானிக்கப்பட வேண்டிய வடிவம். இறைவனை பின்வருமாறு தியானிக்க வேண்டும். அருகில் கல்ப மரங்கள் மின்னுகின்றன. உத்தியானவனம் என்று அழைக்கப்படும் ஒரு புகழ்பெற்ற பூங்காவால் சூழப்பட்ட அழகிய இடம் ஜொலிக்கிறது. நீலமணியின் கருநீல பளபளப்பை கொண்டவர் மிகச்சிறிய குழந்தை வடிவில் இருக்கிறார். வெள்ளப்பாகு போன்ற பளபளப்பான அவரது ஆடைகள் அவரது முகத்தில் சிதறி கிடக்கின்றன. தேனீ கூட்டங்களால் சூழப்பட்ட அழகிய முழு தாமரையைப் போல அவர் முகம் அழகாக இருக்கிறது. அவரது கண்கள் நீல தாமரையை ஒத்திருக்கும். செவிகளில் உள்ள அசையும் வளையங்களால் அவரது கன்னங்கள் மின்னுகின்றன. மூக்கு வடிவமாகவும் அழகாகவும் இருக்கும். உதடுகள் சிவந்திருக்கும். முகம் முழுவதும் புன்னகை. பல ஆபரணங்கள் அவருடைய கழுத்தில் தங்களுடைய புகழை சிதறடிக்கின்றன. அவர் தனது நகத்தை பிடித்துள்ளார். அவரது கண்கள் தாமரையை ஒத்திருக்கும். பசுக்கள் எழுப்பும் தூசி துகள்களால் அவரது மார்பு மண்ணாகவும் சாம்பல் நிறமாகவும் இருக்கிறது. அவருடைய உறுப்புக்கள் நன்கு ஊட்டமளிக்கின்றன. அவை தங்கம் போல் மின்னுகின்றன. அவரது இடுப்பை சுற்றிலும் அழகான கன்றுகள் மற்றும் தொடைகளின் ஜோடிகளிலும் ஒலிக்கும் மணிகளின் சரங்கள் கட்டப்பட்டுள்ளன. அவர் தாமரை போன்ற மலர்கரங்கள் மற்றும் பாதங்களின் சிறந்த பளபளப்புடன் பந்து ஜீவ மலரின் பிரகாசத்துடன் பிரகாசிக்கிறார். அவர் புன்னகைக்கிறார். வலது திருக்கரத்தில் பால் பாயாசம் உள்ளது. அவர் தனது இடது கரத்தில் புதிய சுத்தமான வெண்ணெய் வைத்திருக்கிறார். அவர் நெருப்பு. எரியும் பல பேய்கள் பூமிக்கு பாரமாக மாறிவிட்டது. அவர் பூதனையை அன்னையாக ஏற்று பேய்ச்சியின் முலைப்பால் உண்டு அவளை வதம் செய்தார் மற்றும் பிற அரக்கர்களையும் வதம் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளார். அவரை மாடு மேய்ப்பவர்கள் பலர் சூழ்ந்துள்ளனர். தேவர்களின் தலைவன் தேவேந்திரன் மற்றும் பிறரால் வணங்கப்படுகிறார். பக்தியுடன் பணிவுடன் அவர் அதிகாலையில் ஸ்ரீகிருஷ்ணரை நினைத்து வணங்கி பாம்புகளின் இறைவன் மற்றும் வஜ்ரம் இடி முதலியவற்றுடன் அவரை வணங்க வேண்டும். பக்தர் வெண் தாமரை போன்ற வெண்ணையாலும் தயிர் கலந்த பாலாலும் அவரை பிரியப்படுத்த வேண்டும். எப்பொழுதும் நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் இருப்பவர் மற்றும் காலையில் எப்போதும் அச்சுதனை வணங்குபவர் நீண்ட காலத்திற்கு முன்பே அதிர்ஷ்டத்தின் தெய்வத்தை முழுமையாக அடைவார். இறந்த பிறகு அவர் தூய்மையான பெரிய இடத்திற்கு, அதாவது ஸ்ரீவைகுந்தம் செல்வார். மகனே பிரம்மதேவா, மந்திரம் முன்பு ஆரம்பத்தில் ஸ்ரீமத் தாமோதர என்று பெயரிடப்பட்டது. இது உலகம் முழுவதையும் கவர்ந்துள்ளது. அதை பயன்படுத்த உரிமை உள்ளவர்கள் கூறுவதை கேளுங்கள். பிரம்மதேவரே, இந்த மிக முக்கியமான மந்திரத்தை தாங்கள் தகுதியற்ற ஒருவருக்கு வழங்கக்கூடாது. விரைவில் சித்தி தரும் இரகசியம் மிகுந்த முயற்சியுடன் காக்கப்பட வேண்டும். செயலற்ற அழுக்கு, துன்பம் மற்றும் பாசாங்குத்தனம் மற்றும் மாயையால் வகைப்படுத்தப்படும் ஒரு சீடரை ஆசான் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஒருவர், அதாவது மாணவர், தேவையற்றவராகவும் நோய்வாய்ப்பட்டவராகவும் கசப்பானவராகவும் இச்சை கொண்டவராகவும் இருக்கக்கூடாது. அவர் பொறாமை மற்றும் தீங்கிழைக்கும் முரட்டுத்தனமான மற்றும் பேச்சில் கடுமையானவராக இருத்தலாகாது. அவர் அநியாயமாக செல்வம் சம்பாதித்தவராகவோ அல்லது பிற ஆண்களின் மனைவிகளுக்கு எப்போதும் அர்ப்பணிப்புடன் இருப்பவராகவோ இருக்கக்கூடாது. அவர் கற்றவர்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடாது. அவர் நிரந்தரமாக அறியாதவராகவோ அல்லது தன்னை ஒரு அறிஞர் என்று கூறிக்கொள்ளும் ஒருவராகவோ இருக்கக்கூடாது. அவர் தனது சபதத்திலிருந்து விலகியவராகவோ அல்லது தெளிவற்ற அல்லது ஒழுங்கற்ற வாழ்வாதாரம் கொண்டவராகவோ இருக்கக்கூடாது. அவர் மனதில் அவதூறாகவோ அல்லது தீயவராகவோ இருக்கக்கூடாது. அவர் பேராசை கொண்டவராகவோ
தனது செயல்களில் கொடூரமானவராகவோ தீய எண்ணம் கொண்ட மனிதர்களின் தலைவராகவோ இருக்கக்கூடாது. அவர் கஞ்சனாகவோ பாவமுள்ளவனாகவோ பயங்கரமானவராகவோ அல்லது தன்னிடம் அடைக்கலம் தேடும் நபர்களை பயமுறுத்துகிறவராகவோ இருக்கக்கூடாது. இந்த தீய குணாதிசயங்கள் அனைத்தையும் கொண்ட சீடனை ஆசான் ஏற்கக்கூடாது. அவரை ஏற்றுக்கொண்டால் அவரது குறைபாடுகள் அதாவது பாவங்கள் ஆசானை பாதிக்கும். மந்திரியின் குறை அதாவது தவறுகள் அரசனை பாதிப்பதைப் போல, மனைவியின் குறைபாடு கணவனை பாதிக்கிறதைப் போல சீடனின் குறையும் ஆசானுக்கு சந்தேகம் இல்லாமல் போய்விடும். எனவே ஆசிரியர் எப்போதும் சீடனை சோதித்து அதன் பிறகுதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சீடர் மன ரீதியாகவும் வாய்மொழியாகவும் உடல் ரீதியாகவும் ஆசானின் சேவையில் அர்ப்பணிப்புடன் இருக்க வேண்டும். அவர் பக்தி குணங்கள் விசுவாசம் முதலியன உடையவராக இருக்க வேண்டும். முக்தி அடைய முயற்சி செய்ய வேண்டும். அவர் பிரம்மச்சரியத்தை அர்ப்பணித்திருக்க வேண்டும். அவர் எப்போதும் புனிதமான சடங்குகளை நிறைவேற்றுவதில் உறுதியாக இருக்க வேண்டும். அவர் மனதில் மகிழ்ச்சியாக நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். அவர் தூய்மையானவராக இருக்க வேண்டும். ஞானமுடையவராக இருக்க வேண்டும். அவருடைய மனமானது அசுத்தங்களிலிருந்து விடுபட வேண்டும். பிறருக்கு உதவி செய்வதில் அர்ப்பணிப்புடன் இருக்க வேண்டும். அவர் ஆர்வமற்றவராக இருக்க வேண்டும். அவர் தனது மனம், உடல், தனிப்பட்ட சேவை மற்றும் செல்வத்தால் ஆசானுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துபவராக இருக்க வேண்டும். மகனே பிரம்மதேவா, அவரை சார்ந்திருக்கும் அனைவருக்கும் அவர் மகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். மேலும் தூய்மையானவனாக இருக்க வேண்டும். ஆசான் அத்தகைய இயல்புடைய சீடனுக்கு மட்டுமே மந்திரத்தை உபதேசிக்க வேண்டும், மற்றபடி அல்ல. அவர் வேறு விதமாக அறிவுறுத்தினால் தேவர்களின் சாபம் அவர் மீது விழும். மகனே பிரம்மதேவா, கேட்பாய். ஆசானின் பண்புகளை நான் விவரிக்கிறேன். இந்த குணாதிசயங்களை கொண்டவர் மட்டுமே மக்களுக்கு ஆசானாக இருக்க வேண்டும். மனதில் பாரபட்சம் இல்லாதவர், அமைதியானவர், கோபம் இல்லாதவர், எல்லா மனிதர்களிடமும் நட்பு, நடத்தையில் நல்லவர், பெரியவர், பெருந்தன்மை உடையவர், உலகில் உள்ள அனைவரையும் சமமாக நடத்துபவர், லட்சிய ஆசானாக போற்றப்படுகிறார். என்னுடைய புனிதமான சடங்குகளையும் சபதங்களையும் அவர் எப்போதும் கடைபிடிக்க வேண்டும். அவர் ஸ்ரீ வைஷ்ணவர்களால் மதிக்கப்பட்டவராக இருக்க வேண்டும். அவர் என்னை பற்றிய அத்தியாயங்களில் ஆர்வமாக இருக்க வேண்டும். அவர் கருணை கடலாக இருக்க வேண்டும் மற்றும் பரிபூரண திருப்தியுடன் இருக்க வேண்டும். எல்லா உயிர்களுக்கும் உதவி செய்பவராகவும் கடமையாற்றுகிறவராகவும் இருக்க வேண்டும். அவர் ஆசையற்றவராக இருக்க வேண்டும். அவர் ஒரு நல்ல சிறந்த திறமையான மனிதராகவும் இருக்க வேண்டும். அவர் எல்லா சாஸ்திரங்களிலும் நிபுணராக இருக்க வேண்டும். அவர் எல்லா சந்தேகங்களையும் அதாவது வினாக்களையும் போக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அவர் சோம்பேறித்தனமாக இருத்தலாகாது. அத்தகைய போதகர் ஒரு மரியாதைக்குரிய பிராமணர். வெவ்வேறு நேரங்களில் என்ன நடக்கிறது என்பது அவருக்கு தெரியும். அவர் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். முன்பு குறிப்பிடப்பட்டுள்ள குணாதிசயங்களை கொண்ட சீடன், மகனே, இந்த வகை ஆசானிடம் இருந்து அந்த மந்திரத்தை என்னுடைய வாசஸ்தலமான மார்கழி மாதத்தில் பெற வேண்டும். ஒரு ஞானி அனைத்து வைஷ்ணவ விரதங்களையும் செய்ய வேண்டும். எனக்கு மிகவும் பிடித்தமான புனித நூலான ஸ்ரீமத் பாகவதத்தை அவர் எப்போதும் கேட்க வேண்டும். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் என்ற புராணம் உலகம் முழுவதும் புகழ் பெற்றது. பக்தன் அதை நம்பிக்கையுடன் கேட்க வேண்டும். அது எனக்கு திருப்தியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துகிறது. பாகவத புராணத்தை தொடர்ந்து படிக்கும் ஒரு மனிதன் ஒவ்வொரு எழுத்திற்கும் அப்படியே படியுங்கள் ஒரு பச்சை நிற பசுவை பரிசளிக்கும் தகுதியை பெறுகிறான். பாகவதத்திலிருந்து மேற்கோள் காட்டப்பட்ட ஒரு வசனத்தின் பாதி அல்லது 4/1 பகுதியை தினமும் படிப்பவர் அல்லது கேட்பவர் 1000 பசுக்களின் புண்ணியத்தை பெறுவார்.
மகனே பிரம்மதேவா, ஒவ்வொரு நாளும் பாகவத வச்சனத்தை மனம் மற்றும் உடல் தூய்மையுடன் படிக்கும் ஒரு மனிதன் 18 புராணங்களையும் படித்த தகுதியை அடைகிறான். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என் கதை தொடர்ந்து கூறப்பட்டிருப்பின் அங்கு தங்கியிருக்கிறார்கள். அந்த மனிதர்கள் காளி தேவியால் பாதிக்கப்படாதவர்கள். அவர்கள் எப்போதும் என்னுடைய பிடித்த புராணத்தை மதிக்கிறார்கள். ஸ்ரீ வைஷ்ணவர்களின் வேதங்களை தங்களுடைய இல்லத்தில் மதிக்கும் மனிதர்கள் தங்கள் பாவங்கள் அனைத்திலிருந்தும் விடுபட்டு சூரர்களால் வணக்கம் செய்யப்படுகிறார்கள். கலிகாலத்தில் மக்கள் தங்கள் வீடுகளில் எப்போதும் வேதமான பாகவதத்தை போற்றினால் அவர்கள் கைத்தட்டி, அதாவது அதை புகழ்ந்து அவர்கள் மகிழ்ச்சியில் கூச்சலிட்டால் நான் அவர்களால் மகிழ்ச்சி அடைகிறேன். மகனே, அவர்களின் சந்ததியினர் பாகவத உரையை தங்களுடைய வசிப்பிடங்களில் வைத்திருப்பதால் மானேயர்கள் பால், நெய், தேன் மற்றும் தண்ணீரை எத்தனை நாட்கள் அருந்துகிறார்கள். பக்தியுடன் பாகவத வேதத்தை ஸ்ரீ வைஷ்ணவருக்கு சமர்ப்பிப்பவர்கள் 1000 கோடி கல்பங்கள் என் உலகில் வாழ்கிறார்கள். பாகவத வேதத்தை எப்போதும் தங்களுடைய வசிப்பிடங்களில் மதிக்கும் மனிதர்களால் எல்லா உயிர்களும் அழியும் வரை தேவர்கள் சாந்தப்படுத்தப்படுகிறார்கள். சிறந்த பாகவதத்திலிருந்து ஒரு வசனத்தின் பாதி அல்லது அதில் 1/4 ஒருவரது இல்லத்தில் இருந்தால் நூற்றுக்கணக்கான மற்றும் ஆயிரக்கணக்கான பிற வேத நூல்களின் தொகுப்பால் என்ன பயன்? கலியுகத்தில் எவரேனும் வசிப்பிடத்தில் பாகவத உரை இல்லை என்றால் அவர் யமனின் கயிற்றிலிருந்து மீள மாட்டார். கலிகாலத்தில் யாருடைய இல்லத்திலும் பாகவத உரை இல்லை என்றால் அவர் எப்படி ஸ்ரீ வைஷ்ணவர் என்று அறியப்படுவார்? அவர் ஒரு சந்தலாவை விட மோசமானவர். உலகங்களின் தலைவரே, ஒருவரிடம் உள்ள அனைத்தையும் விலையாக கொடுத்தும் கூட வேத நூல்கள் சேகரிக்கப்பட வேண்டும். மகனே பிரம்மதேவா, என்னை பிராயச்சித்தம் செய்வதற்காக ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் எப்போதும் அதை செய்ய வேண்டும். கலிகாலத்தில் புனித நூலான பாகவதம் எங்கிருக்கிறதோ அங்கே நான் எப்போதும் தேவர்களுடன் தங்குவேன். அனைத்து தீர்த்தங்களும், மேற்கே பாயும் மற்றும் கிழக்கே பாயும் ஆறுகள் மற்றும் ஏரிகள், யக்ஞங்கள், 7 நகரங்கள் மற்றும் அனைத்து புண்ணிய மலைகளும் உள்ளன. லோகங்களின் அதிபதியே, புகழையும் புண்ணியத்தையும் வெற்றியையும் தேடுபவனும் பாவங்கள் நீங்குவதற்காகவும் புண்ணிய மனம் உள்ளவனும் முக்திக்காகவும் என் வேதத்தை கேட்க வேண்டும். ஸ்ரீமத் பாகவதம் கேட்பவன் மகா புண்ணியசாலி. இது நீண்ட ஆயுள், ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்தை அளிக்கிறது. அதை படிப்பதாலோ அல்லது கேட்பதாலோ எல்லா பாவங்களிலிருந்தும் ஒருவன் விடுதலை பெறுகிறான். மக்கள் பெரிய வேதம் ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்கவில்லை என்றால் உலகங்களின் தலைவரே, அவர்களின் நிரந்தர எஜமானன் ஏமன். இது உண்மையில் உண்மை, நேர்மறையான உண்மை. ஒரு மனிதன் ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்க செல்லவில்லை என்றால் மகனே பிரம்மதேவா, குறிப்பாக ஏகாதசி நாள், அவனை விட பெரிய பாவி இல்லை. நான் அந்த இல்லத்தில் தங்கி இருக்கிறேன். அங்கு பாகவதத்திலிருந்து ஒரு வச்சனம் அல்லது அதில் பாதி அல்லது 1/4 பகுதி கூட எழுதப்பட்டுள்ளது. அனைத்து துறவரங்களையும் அணுகுவதும் அனைத்து நதிகளிலும் புனித நீராடுவதும் ஸ்ரீமத் பாகவதத்தை போன்று மனிதர்களுக்கு புனிதமானது அல்ல. ஸ்ரீமத் பாகவதம் எங்கே இருக்கிறதோ, 4 முகம் கொண்ட பிரம்மதேவா, பசு தன் கன்றினை விரும்புவது போல நான் அந்த இடத்திற்கு செல்கிறேன். என் கதைகளை வாசகனாகவும் விரிவுபடுத்துபவனாகவும், எப்போதும் என் கதைகளை கேட்பதில் ஈடுபாடு உள்ளவனாகவும், என் கதைகளை கேட்டு மனதிற்குள் மகிழ்ச்சி அடைபவனாகவும் இருப்பவனை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். ஒரு மனிதன் ஸ்ரீமத் பாகவதத்தை தரிசனம் செய்ய எழுந்து நிற்கவில்லை என்றால் புண்ணிய வேதம், மகனே, அந்த வருடம் முழுவதும் அவனுடைய தகுதி அழிந்துவிடும். ஒரு மனிதன் ஸ்ரீமத் பாகவதத்தை தரிசனம் செய்தவுடன் எழுந்து நின்று வணங்கினால் அவரை கண்டு நான் ஈடிணையற்ற இன்பத்தை பெறுகிறேன். தூரத்திலிருந்து ஒரு பாகவதரை பார்த்தவுடன் ஒருவர் மகிழ்ச்சியுடன் அதை நோக்கி சென்றால் அத்தகைய ஒவ்வொரு அடியிலும் அவர் குதிரை பலியின் தகுதியை பெறுவார். ஒரு மனிதன் எழுந்து ஸ்ரீமத் பாகவதத்தை வணங்கினால் நான் அவருக்கு செல்வம், மகன்கள், மனைவி மற்றும் பக்தியை வழங்குகிறேன். ஸ்ரீமத் பாகவதத்திற்கு அரச மரியாதை
மற்றும் மரியாதை அளிக்கும் பக்தியுடன் ஆண்கள் கேட்டால் நான் அவர்களால் எளிதாக வெல்லப்படுவேன். நீதிமான்களே, எனது எல்லா விழாக்களிலும் மகான் ஸ்ரீமத் பாகவதத்தை பக்தியுடன் கேட்கும் மனிதர்கள் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறார்கள். ஆடைகள், ஆபரணங்கள், மலர்கள், தூபங்கள், விளக்குகள் மற்றும் பரிசுகள் மூலம் நான் ஒரு நல்ல மனைவியால் ஒரு நல்ல கணவரைப் போல அவர்களால் வெல்லப்பட்டேன். 16ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.